நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். ஓப்போவோட ஃபைண்ட் X9 அண்ட் X9 Pro இந்தியாவில் வருகின்ற நவம்பர் 18 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அது தொடர்பான சில ஸ்பெக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க பெற்று விட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எந்த பிரைஸ்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த X9க்கு பேஸ் மாடலுக்கு 75K பிரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. 75Kங்கிறது அதோடைய பிரைஸ். அதுலேருந்து சில ஆஃபர்ஸ்லாம் போட்டு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து ஒரு 65K அதை வாங்குற மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ 65K ஃபைண்ட் X9 ஒர்த்தா இல்லையாங்கிறது லான்ச் ஈவெண்ட் அன்னைக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏற்கனவே நீங்க ஒரு ஓப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஓப்போ ஃபைண்ட் X8 சீரீஸ்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் ஃபைண்ட் X9 சீரீஸ்ல இருக்க போகுது. இது இல்லாம இந்த X9 Pro இருக்கு இல்லையா, அதோட பிரைஸை பார்த்தா தான் பயங்கரமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 95K அதை பிரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்கிட்டாங்க. 1 லட்சத்திற்கு ஓப்போவோட ஃபைண்ட் X9 Pro மொபைல் போன் ஒருத்தான ஒரு டீல் நீங்க வந்து நினைக்கிறீங்களா? உங்களுடைய அந்த அபிப்பிராயத்தை மறக்காம எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஃபீல் பண்றேனாக்கா, MediaTek 9500 எப்படி செயல்பட போகுது அப்படிங்கறத நம்ம இந்தியாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்ப 8 Gen 5 SoC பயன்படுத்தி நிறைய மொபைல் போன்ஸ் அடுத்தடுத்து லான்ச் ஆக போகுது. பட் MediaTek 9500 யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் போன் லான்ச் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஃபைண்ட் X9 இப்ப லான்ச் ஆகுதுங்கும் போது அது மூலியமா 9500 பெர்ஃபார்மன்ஸை நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். 8 Gen 5 மாடல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு OnePlus வந்து லான்ச் ஆக போகுது அடுத்த சில தினங்களிலேயே. ஸோ OnePlusம் வர்றதுனால 8 Gen 5க்கும் 9500க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெண்டு மொபைல் போன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கம்பெனி தானே. ஆக்சிஜன் OSனா என்ன, கலர் OSனா என்ன, ரெண்டு யூசர் இன்டர்ஃபேஸும் ஒரே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஓப்போ குடும்பத்தினுடைய ஒரு கிளை தான் OnePlus. ஓப்போவினுடைய ஒரு கேமிங் மொபைல் போன் தான் OnePlus. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் OnePlus சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துட்டு அதுக்கு என்னமோ போய் கேட்க போயிருக்காரு போல. அது தொடர்பான டவுட்லாம் சிலது கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது சர்வீஸ் சென்டர்ல அந்த சர்வீஸ் பர்சன் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, OnePlusங்கிறதே ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் OnePlus இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் மாடலான OnePlus 15ல அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வைத்திருக்கிறாங்க. டிஸ்பிளே கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு QHD டிஸ்பிளே இல்லையா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க QHDக்கும் FHDக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது, அதாவது FHD பிளஸுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. உண்மை வந்து அது கிடையாது. நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. PPIன்னு சொல்லுவாங்க, பிக்சல் பர் இன்ச்னு. ஸோ அந்த PPI கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா QHDக்கும் FHD பிளஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க போகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு QHD டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு FHD பிளஸ் டிஸ்பிளேயால கொடுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் கன்சியூம் பண்றோங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா குவாலிட்டி ஆஃப் த டிஸ்பிளே அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus 15 வந்து இந்த வருஷம் சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேமரா சென்சாருடைய அந்த சைஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது OnePlus ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு தான் திட்டமிட்டிருக்காங்கன்னு எனக்கு வந்து தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க OnePlus 15 பற்றி? இன்னும் கொஞ்சம் நாளில் அதை நீங்கள் சில பேர் வாங்கி கூட பரிசோதிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டு போங்க. OnePlus 15 பாத்தீங்கன்னா Hasselblad கூட இருந்த அந்த டைப்பையும் வந்து எடுத்துட்டாங்க. லைக்கா கூடயாவது அவங்க டைப் பண்ணிருக்கலாம். ஆல்ரெடி Xiaomi டைப்ல இருக்காங்க. ஸோ இவங்க போவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் வேற ஏதாவது ஒரு கேமரா கம்பெனியோட போய் கையெழுத்தையாவது போட்டு வந்திருக்கலாம். Hasselblad இல்லைங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை. Hasselblad என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து தான் OnePlus மொபைல் போனுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புறேன். பட் Hasselblad போன பிறகும் இவங்கள்ட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? பார்ப்போம். லாஸ்ட் இயருடன் ஒப்பிடுகையில் இந்த சென்சார்ல எல்லாம் சில டிஃபரன்சஸ் இருந்தாலும், அதாவது கொஞ்சம் சின்ன சென்சார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணினாலும், பட் வீடியோகிராஃபி அண்ட் போட்டோகிராஃபி அவுட்புட்ல அவங்க சாஃப்ட்வேர் சைடில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்பான ஒரு கன்க்ளூஷனுக்கு இப்போ நம்ம வர தேவை கிடையாது. இப்போ நம்ம X9 மேட்டருக்கு வருவோம். ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோல 6.78 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. அதே சமயம் ஓப்போ ஃபைண்ட் X9ல 6.58 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளே
டிஸ்பிளேவும் ஒரே டிஸ்பிளே தான். அதோடைய அந்த சைஸ்ல மட்டும்தான் அந்த டிஃபரெண்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துலயுமே 3600 nits தான் வந்து இருக்க போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்க போகுது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கும், HDR10+க்கான சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளே லாஸ்ட் இயர் நம்ம பார்த்த மாதிரி தான். Find X8 and X8 Proல எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இந்த Oppo Find X9 and X9 Proலையும் இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல Oppo Find X9லும் சரி X9 Proவிலும் சரி MediaTek Dimensity 9500 அதுதான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ 9500 எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேசியிருக்காங்க 9500 பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாட்டிக் வீடியோ தொடர்பாக அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. Oppo இதை எந்த அளவிற்கு ஆப்டிமைஸ் பண்ணி இந்த போர்ட்ரேட் வீடியோ மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெட்டரான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஃபோன் கையில கிடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணலாம். பட் 9500 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம பவர் எஃபிஷியன்சிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. இது வந்து பெர்சனலா என்னுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். பட் 9500 ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகட்டும், அது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தா தான் நமக்கு அது தொடர்பான தெளிவான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லீக்ஸ் பிரகாரம் LPDDR6 ரேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. LPDDR6 ரேம் வந்து லான்ச் ஆயிட்டு, பட் இதுல இருக்குமாங்கிறது எனக்கு என்ன சந்தேகமா தான் இருக்குது. லான்ச் ஈவெண்ட் அப்பதான் நமக்கு வந்து தெரியும். LPDDR5X தான் இருந்தா கூட ஓகே தான். UFS 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கண்டிப்பா இந்த ரெண்டு மொபைல் போன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். 1 TB வரைக்கும் மேக்ஸிமமா அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்கலாம். 16 GB ரேமுக்கு அவங்க வந்து மூவ் ஆகுவாங்க. அதாவது மேக்ஸிமமா 16 GB ரேம் வந்து இருக்கும். 12256 அந்த மாடலும் வந்து இருக்கும். 128 கொடுப்பாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. இப்ப பிக்சலே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேஸ் வேரியன்ட்ல 256 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 128 GB ஸ்டோரேஜ் எல்லாம் பேஸ் வேரியண்டா கொடுத்தாங்கனாக்கா அது வேலைக்கு ஆகாது. ஹாசில் பிளாட் கூட இருக்கிற அந்த ஒப்பந்தம் வந்து OnePlusக்கு தான் முடிவுட்டு இருக்கு, ஓப்போவுக்கு இல்லை. ரெண்டும் ஒரே கம்பெனி தான். ஓப்போ தான் வந்து தந்தை. ஓப்போவிலிருந்து பிறந்தது தான் OnePlus. அதுக்கப்புறம் ரியல்மிக்கு நிறைய குட்டிகள்லாம் இருந்தது. நார்சோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு சுற்றிக்கிட்டு இருந்தது, ரியல்மியோட சப் பிராண்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான், ஓப்போவுக்கு கீழே தான் இத்தனை நிறுவனங்களும் வந்து வந்துட்டு இருக்கு. 50 மெகா பிக்சல் சென்சார் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் 50 மெகா பிக்சல் கேமரா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சென்சாரும் 50 மெகா பிக்சல். இது வந்து X9ல நான் வந்து சொல்கிறேன். X9 Proல இது வந்து மாறும். இது இல்லாமல் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு 3x டெலிஃபோட்டோ சென்சாரும் அதில் வந்து இருக்குமா. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் Find X9ல 32 மெகா பிக்சல் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்குது. Find X9 Proல ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் கொண்ட ஒரு கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. Find X9 Proவோட கேமரா ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் 200 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ சென்சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு பெரிய சென்சாராகவும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஹாசில் பிளாட் கூட அந்த கொலாபும் வந்து இருக்கு. ஸோ எப்படி இவங்க வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் Find X9ல 7025 mAh பேட்டரி வந்து இருக்க போகுதான். அதே சமயம் Find X9 Proல 7500 mAhக்கான ஒரு பேட்டரி இருக்க போகுதான். ஸோ பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் பிராண்ட் எல்லாமே சிலிக்கான் கார்பனை யூஸ் பண்ணி 7000 தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. சாம்சங் மட்டும்தான் 5000 அதுக்கு பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு அவன் திருந்தி கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி கொண்டு பேட்டரியை கொடுக்க போறாங்கிறது தெரியல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 16 தான் அது வந்து வரும். அதாவது ColorOS 16, Android 16. ஸோ அதோட தான் அது கைக்கு வரப்போகுது. ColorOS 16 கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது ColorOS 16 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காம கூட நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டை வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல, கொடுத்தாலும் நல்லா கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஓப்போவுடைய அந்த Find X சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸ் இப்போ வந்து ரொம்ப திறன்பட செயல்பட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறது மேட்டர் கிடையாது, கொடுத்து ஃபோனை முடிச்சு விடாமல் இருக்கணும். அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குமா, IP68 and 69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து இருக்குமா. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்டர் டிஸ்பிளே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்க போகுதான். NFC அண்ட் IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இந்த ஓப்போ Find X9 சீரீஸில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்போ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் தொடர்பாகவும் நம்ம இந்த வீடியோவோட தொடக்கத்திலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 75,000 ஃபார் X9
ரூபாய் X9 Pro இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல போடுங்க. MediaTek Dimensity 9500 எப்படி செயல்படும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா செயல்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மொக்கையான SoC அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.